இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். மார்க்கு 9ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு விசுவாசத்தை குறித்து நாம் பார்க்கலாம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறது. தெளிவாக ஆண்டவர் நம்மோடு சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வரும்போது, ஒரு சூழ்நிலைகள் வரும்போது, நம் விசுவாசம் நம்மை விட்டு குறைந்து போகிறதை நாம் பார்க்கிறோம். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே நடக்கும் என்று ஆண்டவர் சொல்லிட்டாரு. ஆனா நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிப்போம். ஆனா ஒரு மனசு சொல்லும், இது நடக்குமா? நிச்சயமா விசுவாசிக்கிறேன் பிரதர், சிஸ்டர். கண்டிப்பா ஆண்டவர் செய்வாரு. கண்டிப்பா செய்வாரு. நான் நம்புறேன். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்துருவோம். ஆனா, டக்குன்னு ஒரு சிந்தனையில ஓடும். இது நடக்குமா? கண்டிப்பா இது நடக்குமா? நடக்காம போச்சுன்னா என்ன பண்றது? அதுக்கு என்ன நம்ம வேற வழி என்ன செய்யலாம்? என்ன பண்ணலாம்? அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ளாக வரும். அது விசுவாசம் அல்ல. எது நடந்தாலும், என்ன நடந்தாலும், என் ஆண்டவர் எனக்கு நிச்சயமாக தருவார். நான் அதை பெற்றுக்கொள்ளுவேன் என்ற முழு நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையில் முழுமையாக வரும்போது தான் அற்புதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். அதிசயமான காரியங்களை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு அப்படிப்பட்ட விசுவாசத்தை தான் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கிறார். ஆனால் இந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு பிரச்சனைகள் வரும்போது, ஒரு காரியம் ஒரு காரியத்தை குறித்து நாம் ஜெபிப்போம். ஆண்டவரே, எனக்கு தயவு செஞ்சு இந்த காரியம் நடந்துரணும்ப்பா. ஏதாவது ஒரு மனுஷன் மூலியமா இந்த உதவி எனக்கு வந்துரணும். ஏதாவது இந்த பணம் எனக்கு வந்துரணும். இல்ல இந்த தடையெல்லாம் மனுஷ கண்கள தயவு வந்துரணும் அப்படின்னு நம்ம ஜெபிப்போம். ஆண்டவர் நம்மகிட்ட பேசுவாரு. வாக்குத்தத்தங்கள் நெறைய வசனத்தின் மூலமாக நமக்கு ஆறுதலோட அந்த வார்த்தை நம்ம ஒரு பிரச்சனையில இருக்கும்போது, ஒரு வார்த்தைய நாம் பார்க்கும்போது, கேட்கும்போது, இல்ல ஆண்டவர் நமக்கு செஞ்சுருவாரு அப்படின்னு ஒரு நாள் நமக்கு வரும். ஆனா, அடுத்த அடுத்த நாள் நாம் கடந்து வரும்போது, அது தாமதமாக இருக்கும்போது, நமக்கு அது அமைதியா இருக்கும் அந்த காரியம். அப்ப நமக்கு என்ன தோணும்? ஆண்டவர் செய்வாரா? இல்ல இந்த காரியம் இது நடக்கலன்னா, இதுக்கு நம்ம வேற ஏதாவது ஒரு வழி செய்வோமா? அப்படி ஒரு எண்ணம் நமக்குள்ளாக தோணும். ஆனா, அது அல்ல விசுவாசம். முழுமையாக, முழு நிச்சயமாக ஒரு ஆபிரகாமுக்கு இருக்கிற விசுவாசத்த போல நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் பிரியமானவர்களே. அப்படிப்பட்ட விசுவாசம் நமக்குள்ள வரும்போது, நிச்சயமா என்ன நடந்தாலும் சரி, இன்றைக்கு நான் ஒரு வியாதி படுக்கையில இருக்கேன், மரண படுக்கையில இருக்கேன், வேற வழியே இல்ல அப்படின்னு இருக்கும்போது கூட, இல்ல நிச்சயமா என் ஆண்டவர் எனக்கு உதவி செய்வார். எனக்கு கொடுத்தாலும், கொடுக்காவிட்டாலும் நான் என்ன செய்ய மாட்டேன், அவர அவிவிசுவாசம் எனக்குள்ள வராது. என்ன நடந்தாலும் பரவால்ல. நான் மரித்து போனா கூட பரவால்ல. என்ன நடந்தாலும் பரவால்ல. ஆண்டவர் நிச்சயமா என் சூழ்நிலைய மாத்துவாரு. எனக்கு நன்மை செய்வாரு. நன்மை செய்யதா இந்த உலகத்துல சுற்றி வருகிறார். அவருடைய கண்கள் பூமி எங்க உலாவி வருகிறது என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார் என்று முழுமையாக நான் நம்புறேன். ஆனா, நம்ம வாழ்க்கையில நடக்கிற விசுவாசத்துக்கும், நம்ம வாழ்க்கையில நடந்து வருகிற காரியத்துக்கும் சம்மந்தமே இருக்காது. போராட்டம், பிரச்சனை, வறுமை, தரித்திரம், போராட்ட மத்தியில நம்ம கடந்து போவோம். சமாதானம் இருக்காது, சந்தோஷம் இருக்காது. அநேக குடும்ப வாழ்க்கையில அநேக பிரச்சனை வெளிய சொல்ல முடியாது. ஆனா, அதன் மத்தியில ஆண்டவர் நிச்சயமா என் வாழ்க்கையில செய்வாரு. நம்ம கூட இருக்கிறவங்க சொல்லுவாங்க, "உன் சூழ்நிலை இப்படி இருக்கு. நீ அந்த ஆண்டவர நம்புற. உன் கடவுள நம்புற. அவரு என்ன செய்றாரு உனக்கு?" அப்படியெல்லாம் கேட்பாங்க. ஆனா, யோபு அப்படிதான் கேட்டாங்க. அவருடைய ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்குறாங்க. மனைவி கேட்குறாங்க. ஆனா, அவரு ஒரு வார்த்தை கூட ஆண்டவர என்ன செய்யல, மறுதலிக்கல. நிச்சயமா ஆண்டவர் எனக்கு செய்வாரு. முழுமையாக அவர் நம்பினாரு. ஆபிரகாம் முழுமையாக நம்பினாரு. அன்னாள் முழுமையாக நம்பினாங்க. ஆனா, கர்த்தர் உண்மையாவே மனுஷன நம்ம முழுமையா
நம்பினா அவங்க ஏமாத்தி விடுவாங்க, அவங்க நம்ம குற்றப்படுத்திடுவாங்க, ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லி நம்மள வேதனைப்படுத்துவாங்க. ஆனா ஏசப்பா அப்படி செய்யலங்க. அற்புதங்களை செய்தார். முழுமையா காத்திருந்தாங்க. அவங்க வெட்கப்பட்டு போகல. யோபு வெட்கப்படல. ஆபிரகாம் வெட்கப்படல. அன்னாள் வெட்கப்படல. இன்றைக்கு உங்களை வெட்கப்படாத ஆண்டவர் பாதுகாப்பார். அற்புதங்களை செய்வார். உங்க கண்ணீரை ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு. நான் இவ்வளவு கஷ்டத்துல இருக்கேன், அவர் வேடிக்கை பார்க்கறாரு அப்படி நீங்க நினைக்கலாம். இல்லங்க, உங்களுக்கு ஏற்ற நேரத்துல வந்து ஆண்டவர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். அந்த அற்புதம் உங்களுக்கு செய்யும் போது அப்போ உங்களுக்கு புரியும் அதோடைய நன்மையான காரியங்கள், அதோட மதிப்பு என்னன்னு உங்களுக்கு புரியும். பிரியமானவர்களே, இன்றைக்கு நிச்சயமாக உங்க வாழ்க்கை மாறும். சூழ்நிலை மாறும். நீ விசுவாசிக்கும் போது எல்லாம் கூடும். அந்த அவிவிசுவாசத்துக்கு இடம் கொடுக்காதீங்க. ஆண்டவரை முறுமுறுத்தாதீங்க. அது முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியம். அந்த முறுமுறுக்கிறது ஆண்டவருக்கு அது விருப்பம் இல்ல. இந்த நாள்ல இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுத்தாங்க. ஆனா அதோடைய நன்மைகளை லேட்டா பெற்றுக்கொண்டாங்க. இன்னைக்கு நாம அதை செய்யக்கூடாது. முறுமுறுக்கிற அந்த காரியம் வரும்போது கூட அதை செய்யாம, ஏசப்பா இந்த காரியத்தை நான் சொல்லக்கூடாது ஆண்டவரே, நீங்க செய்வீங்க, நான் நம்புறேன், நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீங்க விசுவாசிக்கும் போது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் விசுவாசம் ரொம்ப முக்கியம். விசுவாசத்தோட இருந்தாதான் நம்முடைய வாழ்க்கையில சகலவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியும். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஆண்டவரே, இந்த நாளை ஒப்பு கொடுக்கிறோம்ப்பா. உங்க சமூகத்துல ஒப்பு கொடுத்து நாங்க ஜெபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, என்னென்ன பிரச்சனையில குழந்தை இல்லாதவர்களுக்கு ஏசப்பா கணவன் மூலமா இருக்கிற எல்லா பிரச்சனைகளை மாற்றுங்கப்பா. மனைவி மூலமா இருக்கிற பிரச்சனைய மாற்றுங்கப்பா. விசுவாசிக்கிறோம்ப்பா. என்ன நடந்தாலும் ஆண்டவரே, ஒண்ணுமே ஜீரோவா இருந்தா கூட உங்களால கூடுமே ராஜா. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று வேதம் சொல்லுகிறதப்பா. இந்த நாளில் ஆண்டவரே, ஒரு அற்புதங்களை செய்யுங்கப்பா. குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தைய கொடுங்கப்பா. வேலை இல்லாதவர்களுக்கு வேலையை தாங்கப்பா. பண பிரச்சனை சிக்கி இருக்கிறவரை விடுதலை ஆக்குங்கப்பா. அவங்க தேவைகளை சந்திங்கப்பா. வர வேண்டிய பணங்கள் வரட்டும்பா. ஏசப்பா, இந்த நாள்ல உதவி செய்யுங்க ராஜா. வியாதியோட, பாரத்தோட, சமாதானம் இல்லாதபடி, தூக்கம் இல்லாதபடி இருக்கிறவர்களுக்கு கர்த்தாவே ஒரு அற்புதங்களை செய்யுங்க. அநேக குடும்பங்கள்ல பண பிரச்சனை இருக்குப்பா. அந்த பண பிரச்சனைகளை மாற்றுங்க ஆண்டவரே. ஏசப்பா, பிரிவினைகள் மாறட்டும்பா. எல்லா ராஜா, பாவங்கள் மறையட்டும்பா. ஜெப ஆவிய ஊற்றுங்க ராஜா. ஒவ்வொரு குடும்பங்களையும் ஏசப்பா பாதுகாத்து கொள்ளுங்கப்பா. தடைகளை விட்டேங்கப்பா. எல்லா தேவைகள் சந்திக்கப்படுவதாக ராஜா. ஆண்டவரே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறப்பா. கண்ணீரோட, வேதனையோட இருக்கிறவர்களுக்கு கர்த்தர் உதவி செய்யுங்கப்பா. திக்கற்றவருக்கு நீ துணை ஆண்டவரே. இந்த நாள்ல சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். உங்க நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவே நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.